ஜெய் சாயிராம். நாம் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடலாம். ஆனால் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனையை தராமல் போகாது. செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக அதற்கான பதிலை தரும் என்பதை நம்பிக்கையோடு நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன். கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. யாருக்குமே கெடுதல் செய்யாமல், யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தாலே போதும், புண்ணியத்தை மிக அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் மற்றவர்களை கொண்டு விட்டு விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலமிகுந்தவை என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உன்னை விரட்டி விரட்டி அடிக்கும், விரட்டி விரட்டி தண்டிக்க கூடும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிள்ளையே, செய்த புண்ணியம் கூட சில சமயம் பலன் தராமல் போகலாம், பலன் தராமல் போய்விடலாம். ஆனால் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகவே போகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாமல் இருந்தாலே போதும், அதுவே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். நமக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ முடிவு செய்வது உன் கையில் தான் இருக்கிறது. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ முடிவு செய்வது உன்னுடைய செயலிலும் இருக்கிறது. பாவம் செய்த பாவம் தன்னுடைய பலனை காட்டாதவரை ஒருவனுக்கு அவன் செய்த புண்ணியம் ஏதோ ஒரு உதவி செய்ததாகத்தான் பொருள்படுகிறது. ஆனால் நிச்சயமாக பாவம் செய்தவர் எவராக இருந்தாலும் இந்த பிறவியிலிருந்து, அதனுடைய தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாயா, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறாயா என்று எப்பொழுதும் செய்யும் பொழுது அதை மறவாமல் நினைவில் வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்தால் அதுவும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல மற்றவர்களுக்கு நீ தீமை செய்யும் பொழுது உன் நினைவில் மறக்காமல் வைத்துக்கொள். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. ஆம் என் பிள்ளையே, உனக்கான நாளைய துன்பத்தை, உனக்கான நாளைய கஷ்டத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, திருந்துவதற்கு வாய்ப்பும் அதற்கான இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீ வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய நினைக்காதே. உனக்காக திருந்துவதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். எனவே திருந்துவதற்கான வாய்ப்பும் அதற்கான நேரமும் அதற்கான இடமும் உனக்கு கிடைத்தால் நிச்சயமாக அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கான வாழ்வு நிச்சயமாக நல்ல விதமாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, யாரையுமே மனதால் கூட திட்ட நினைக்காதே. அவர்களுக்கான சாபத்தையும் கொடுக்க எண்ணாதே. கெடுதலும் நினைக்காதே என் பிள்ளையே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கான பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக காலம் அவர்களுக்கு மிக கொடூரமாக கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு பாவம் அதிகமாக வர வேண்டுமா, புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டுமா என்பது உன் கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாமல் இருக்கலாம். யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ உனக்கு அதிகாரமே இல்லை என் பிரியமே.
இன்று நீ சிரித்துக்கொண்டே பிறரை நிந்திக்கும் இகழ்ந்தும் பேசிக் கொண்டிருந்தாலும் அப்படி நீ பேசிக் கொண்டிருக்க சூழ்நிலை உனக்கு வந்தால் அதுவே ஒரு நாள் உன்மீது திரும்ப வரும் என்பதை புரிந்து கொள். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் இருக்க வேண்டும். இதை செய்தால் பாவமா, இதை செய்தால் புண்ணியமா என்று பகுத்தறிவு பகிர்ந்து பார்க்கும் அந்த அறிவு உன்னிடத்தில் இருந்தாலே போதும். புண்ணியம் செய்கிறோமா பாவம் செய்கிறோமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் இருந்தாலே போதும். நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு வழங்குவார். நீ போக வேண்டிய பாதையை அந்த இறைவனே உனக்கு காட்டுவார். நீ செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் உனக்கு திரும்ப வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவர்களின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும்தான், கடந்தே ஆக வேண்டும்தான். இந்த உலகத்தில் நீ யாருக்குமே பயப்பட தேவையே இல்லை. ஏன், உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு கூட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீ செய்யும் கர்ம வினைகளுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் கடவுள் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களின் செயல்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல பேர் தேவைக்காக பழகுவார்கள், இன்னும் சில பேர் தேவை இருக்கும் வரை பழகுவார்கள். ஒரு சிலர் மட்டுமே எந்த காரணம் இல்லாமல் அன்புக்கு மட்டுமாகவே பழகுவார்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று மனதார நம்பு. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையான பிரகாசத்தை தருவதைப் போல் வாழ்க்கை இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது சந்திரனைப் போல, முழு நிலவைப் போல ஒரு நாள் இருக்கும். தேய்பிறையாக இருக்கும் சந்திரனைப் போல ஒரு நாள் வாழ்வு மாறிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. தேய்பிறையாகவும் இருக்கும், வளர்ப்பிறையாகவும் இருக்கும், ஒரு நாள் முழுவதுமாக மறைந்தே விடும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வும் ஏறுமுகமாகவும் இருக்கும், இறங்குமுகமாகவும் இருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையே முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, வாழ்க்கையை சுவாரஸ்யமே இல்லாமல் நடைப்பிணமாக நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதே. நீ சொல்லும் இந்த சொல் என் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் இருக்கும் பொழுது இந்த சொல்லை வாயால் கூட சொல்லாதே, மனதால் கூட எண்ணாதே. உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. மனதை வீணடிக்காதே, கலங்க வைக்காதே. நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் இலகாமல் இருக்குமா? என் பிள்ளையின் பொக்கிஷம் அல்லவா நீ? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கண் கலங்கும் பொழுது நான் அப்படியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன் என்று எப்படி உன்னால் எண்ண முடிகிறது? உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கான நல்ல வாழ்க்கையை, நல்ல நிகழ்வுகளை, மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளை தேடி தேடியே உனக்கு தருவேன். அதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு புரிய வேண்டாமா? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைக்கவே உனக்கு சோதனைகளை தருகிறேன் என்பது புரிந்து கொள். வீணாக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. முக்கியமாக உன் சாயப்பாவையும் கலங்க வைக்காதே. நான் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதை நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கும் பொழுது அது தவறாது. தவற விடவும் நான் விடமாட்டேன்.
உன்னுடைய கர்ம வினை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிடம் உண்டு. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வலிமையும் உன் சாயப்பாவிடம் உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா? பின் ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உன் சாயப்பாவின் மனதை வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? மறந்தும் கூட இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தாதே. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்று முழுமையாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். இனி நடக்கப் போவது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை சாயப்பா நிச்சயமாக செய்வார் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதுக்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியானதாகவே மாறும். உன் மனதிற்கு இனிதானதாகவே அந்த வாழ்க்கை மாறிவிடும். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். மன உறுதியோடு இருக்கும் யாராக இருந்தாலும் அருவியைப் போல் தன் வழியை தானே உருவாக்கிக் கொள்வான். நீயும் நான் கண்டெடுத்த பொக்கிஷமான பிள்ளையல்லவா? உன்னுடைய வழியை நீயே தீர்மானித்துக்கொள். எந்த வழியில் சென்றால் உன் வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று நீயே முடிவெடுத்து செயல்படு. அந்த வழியில் நீ போகும் வழியெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். ஏதாவது ஒரு சமயத்தில் நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கை தூக்கி உன்னை விட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக எல்லா திசையிலும் இருந்தும் உன் சாயப்பாவின் பார்வை உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி என்ன தவறோ தீங்கோ உன்னை நெருங்க விடமாட்டேன். மீறி உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்கும் வேலையை உன் சாயப்பா தான் முதலில் செய்வேன் என்பதை மறுத்து விடாதே என் கண்மணியே. நீ செல்லும் வழியெல்லாம் எப்பொழுதும் நிமிர்ந்து நடந்து பழகிக்கொள். உன்னை சுற்றி யார் என்ன பேசினாலும், யார் வசை பாடினாலும், யார் சொற்களையும் உன் காதில் வாங்கி கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. செய்து கொண்டு உன் நோக்கை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உனக்கு வழித்துணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே நான் இருப்பேன் குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? பின் நீ எடுத்த அடியிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காதே. நிச்சயமாக உன் இலக்கை நீ அடையும் வரை ஒரு அடி கூட பின் எடுத்து வைக்க நினைக்கவும் நினைக்காதே. உன் அப்பா சொல்கிறேன், என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிதான் என்ற முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே தெரியும் உன் கண்களுக்கு. அந்த பிரகாசமான வாழ்க்கையை நீ விரும்பியவரோடு சேர்ந்து, உன் மனதிற்கு இனிமையானவரோடு சேர்ந்து, உன் உற்றார் உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடும் வளமாகவும் நலமாகவும் நீ வாழ்வாய். உனக்கு இதில் சந்தேகமே வேண்டாம். என் அன்பு பிரியமே, மறந்தும் கூட சுவாரஸ்யமே இல்லாமல் வாழ்க்கை நடைப்பிணமாக பயணித்து கொண்டிருக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை கூட யோசிக்காதே. வார்த்தைகளால் அதை சொல்லி என்னை காயப்படுத்தாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்காதே. முழுவதுமாக இதை கேட்டுவிட்டாயல்லவா? இப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறந்திருக்கும் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இப்படி போராடித்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இப்படித்தான் போராட்டத்தோடு வாழ்கிறார்களா என்ற எண்ணம் உன் மனதில் ஓங்குகிறது. இதிலெல்லாம் இருந்து மீண்டு எப்படி வெளியே வந்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்? இது நம் வாழ்வில் நடக்குமா என்ற ஏக்கத்தோடு என் கண்களை பார்த்து கொண்டிருக்கிறாயல்லவா? பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும்
இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்க்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்? மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த
விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. என்னுடைய ஆட்டம் களை கட்டப் போகிறது. உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள். உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் மனது போல் உன் வாழ்க்கை அமையும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் இருக்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை என் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு இருக்கிறேன். உன் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்கும்.